வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம ஒரு 3 BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு வந்து டேரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டப்பட்டிருக்குங்க. முக்கியமாக இந்த வீடு வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னா, ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா பசங்க எல்லாருமே வண்டி வச்சுருக்காங்கன்னா தாராளமாக இங்கே வந்து 2 கார் நிறைய 2 வீலர் எல்லாமே நிறுத்திக்கலாங்க. அந்தளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா வசதியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாகவும் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு வந்து ஒரு 22க்கு 50ங்கிற பிளாட் எடுத்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு 3 BHK வீடாக டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து லைட் ப்ளூ, அப்புறம் சாண்டில் கலர் காம்பினேஷன், அப்புறம் டைல்ஸ் ஒர்க்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் பால்கனி, ஓப்பன் பால்கனி எல்லாம் தெரிகிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட் மாட்டி CNC லேசர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 காரை அட் அ டைமில் தாராளமாக நான் ஏற்றிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டபுள் கேட்டுங்க. ஸ்ட்ராங்கான மெட்டலில் CNC லேசர் கட் ஒர்க்கோட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 22க்கு 14ங்கிறதில் இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட பில்லர்ஸ்க்கு எல்லாமே ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்பு இருக்குது. அப்புறம் வந்து போர்வெல்லு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி இந்த சைடு நடந்து வரலாம். இந்த சைடு சுற்றி நடந்து வந்து அந்த சைடும் வந்துடலாங்க. செட்பேக் ஏரியா நல்லா நடந்து வர மாதிரி ஸ்பேஸஸாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைடு செட்பேக் ஏரியாவில் அவுட்டர் பாத்ரூம் இருக்குது, அதை பார்க்க வந்திருக்கோம். இதுக்கான டோர் வந்து வெயிட்லெஸ் PVC டோராக அமைஞ்சிருக்கு. இண்டியன் கிளாசட் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட அளவு 4 காருங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாவோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே ஒரு ரோஸ் கோல்டு கலரில் டைல்ஸ் ஒர்க், பீடிங் டைல்ஸ் ஒர்க் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் நிலவு கதவு ரெண்டுமே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 படிக்கிட்டே இருப்பார் மாதிரியான ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து ஆன்டிஸ்கிரிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 16ங்கிற அளவில் ஸ்டார்கேஸ் ஏரியாவோடு சேர்த்து இங்கே லிவிங் ஹாலில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு வந்து இங்கே ஒரு UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையும் சரி, இங்கேயும் சரி. அது போக சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபால் சீலிங் ஒர்க். அது போக ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ராடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் நின்றுருக்கிற இடத்துல வந்து டிவி யூனிட் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சோஃபா போட்டுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டிவி யூனிட் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எல் டைப்பில் ஒரு சோஃபா போட்டு நம்ம டிவி யூனிட் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஃப்ளோரிங் வந்து இங்கே வந்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு பேக் சைட், அதாவது சவுத்தன் சைடில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட மொத்தளவு 8க்கு 16. ஃப்ரண்ட் சைடில் வந்து டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கே கார்னரில் வந்து செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக இங்கே வந்து வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பூஜா ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்யூச்சரில் வேணும்னா அப்படியே நம்ம டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட பேக் சைடில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் வாஸ்துபடி இங்கே அக்னி மூலையில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப் வந்து ஒரு G ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து SSTயில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்போட அந்த கவுண்டர் டாப்போட டேபிள் டாப்பு ஃபுல்லாமே அந்த கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இங்கே சிங்கில் கை கழுவுனோம்னா டைனிங் ஏரியாவுக்கு போகாத மாதிரியான ஒரு CNC லேசர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ப்ரைவசி மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே போர் வாட்டருக்கும் அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இங்கே வந்து 2 டேப் கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் RO மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அப்புறம் வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோ ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே ஒரு 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பேக் சைடு, கிச்சனோட பேக் சைடில் வந்து கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும் லெண்டர் லெவலில் RCC லேப்டாப் அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான், இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் போகிற மாதிரியான இங்கே ஒரு டோர் அமைஞ்சிருக்கு. இது வந்து ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் போட்டன் டோர், கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட மொத்தளவு 8க்கு 11. வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. குபேர மூலையும் சொல்லுவாங்க. ஸோ 8க்கு 11ங்க. இங்கே டைல்ஸ் ஒர்க்கும் 2x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. அதுபோக இங்கே ஒரு சின்னதாக ஒரு சிவில் ஒர்க்லேயே ஒரு செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. லெண்டர் லெவலில் RCC லேப்டாப் அமைஞ்சிருக்கு. கிராஸ் வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ.
இங்கே ரெண்டுமே வந்து ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோ. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டைல்ஸ் பேட்டர்னும் ஒரு பிளாக் வித் ஒயிட் கலரில் ஒரு யூனிக்கான டைல்ஸ் பேட்டர்னாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸு, அப்புறம் வென்டிலேஷனுக்கான யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அப்புறம் கீசனுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். லிவிங் ஹால்லேருந்து ஸ்டார் கேஸ் போகுது. ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி இங்கே கீழே ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக ஆன்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக ரைஸுக்கு வந்து டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலு ஃபுல்லாமே மெட்டலில் வந்து ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்து ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ்டு விண்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸ் ஏறி வர இடத்துல சைடில் ஃபுல்லாமே எஸ்எஸ்டியில் வந்து ஹேண்ட்ரைல்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜ் வந்து எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பால்கனி போகிற மாதிரியான இந்த டோர் அமைஞ்சிருக்கு. அது போக சீலிங்கில் வந்து இந்த பேசேஜோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இந்த அதாவது சவுத் சைடில் இருக்க பேசேஜ் ஃபுல்லாமே பெட்ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பேசேஜ் 5க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கடைசியில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்குமே வந்து ஒரு நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் வுடன் டோர் வேறு டிசைனில் மாட்டி வச்சுருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்க. நல்ல ஸ்பேஸியாக அமைஞ்சிருக்கு இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் ஹூக்கு மாட்டிக்கிற மாதிரியான ஹூக் கொடுத்துருக்காங்க. மூஞ்செல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஹூக்கு. அப்போது ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான் இங்கேயும் மாட்டி வச்சுருக்காங்க. இதோட அளவு 5க்கு 6ங்கிற அளவு தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பேசேஜோட வென்டிலேஷனுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. இது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க 3rd பெட்ரூம். இதோட அளவு 11க்கு 11ங்க. ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இங்கே வந்து யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. 2 லெவல் ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. ஒரு காம்பேக்டான பெட்ரூம். இது வந்து 3rd பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 5க்கு 6 தான். இது வந்து நம்ம யூட்டிலிட்டி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம நார்மலாக அட்டாச்டு பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பர்பஸ்க்காக இங்கே கட்டியிருக்காங்க. ஆர்சிசி லேப்ட் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான லேப்ட் கொடுத்து கட்டியிருக்காங்க. இது வந்து பேசேஜ்லேயே கடைசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய டோர், வுடன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. சேம் அந்த கார் பார்க்கிங் சைஸ் தான் இதுவும் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பால்கனியில் தெரியும், எலிவேஷனில் தெரிகிற மாதிரி சிஎன்சி லேசர் கட் ஒர்க் வந்து அந்த எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பால்கனியோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். பில்லர்லாம் அங்கே ரைஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம இங்கே வந்து ஒரு 4th பெட்ரூமாகவும் நம்ம சின்னதாக கன்சிடர் பண்ணிக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். அதுபோக இங்கே வந்து எலிவேஷனில் காட்டுற மாதிரி இங்கே ஒரு டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஒன் சைடு வாலில். இப்போ நம்ம டெரஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வெதரிங் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது போக துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் இருக்குது. டீ ஆங்கிள் 2 மாட்டி வச்சுருக்காங்க. சின்டெக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான தனியாக ஒரு ஸ்பேஸே ரெடி பண்ணி இங்கே ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த மெட்டல் ஸ்டாண்டை வந்து சின்டெக்ஸில் இங்கே வச்சு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவு பக்கத்தில் பிரஸ்கால்ங்கிற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 73 lakhsக்கு இந்த வீட்டுக்கான பில்டர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம பேசி ரேட்டு கம்மி பண்ணி பேசி நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வீடை வந்து நேரில் வந்து பார்க்குறக்கு, இது எல்லாமே பண்ணணுன்னா நம்ம டீமோட நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வீடுகளும் நிறைய போடுறோம். நம்ம சேனலில் எல்லா பட்ஜெட் ரேஞ்சிலிருந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் வீடு பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.